நம்ம கேரளாவில் இருக்கோம். இங்கே பயங்கரமாக நடித்தா என்ன மாதிரி ரெஸ்பெக்ட் கிடைக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் நமஸ்காரம், எல்லாருக்கும் வணக்கம். கிரேட் எனர்ஜி. நிறைய தடவை கேரளாவுக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் செயின்ட் தெரேசாவுக்கு வந்திருக்கேன் நான். ஸோ இந்த எனர்ஜி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்போ தான் கிடைக்குது. தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். அமேசிங் அமேசிங் எனர்ஜி. தேங்க்யூ இங்கே இருக்க எல்லாருக்கும். கேரளா நான் இன்ஜினியரிங் படித்த டைமில் என் கூட காலேஜில் நிறைய பேர் கேரளாலேருந்து என் கூட படித்தாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு திப்பு நினன் தாமஸ் மியூசிக் டைரக்டர் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் என் கிளாஸ்மேட் தான். நாங்களாம் ஒன்றா படித்தோம். ஏஆர்எம் படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர். ஸோ அதனால் மலையாளம் ஃப்ரெண்ட்ஸு, அந்த மலையாளம் லாங்குவேஜ், இந்த ஃபுட்டு, இதெல்லாம் ரொம்ப வருஷமாக எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான். ஸோ அதனால் எப்போவுமே புதுசாக வர்ற ஃபீல் இருக்காது. இங்கே காலேஜ் வரப்போகிறோன்னு தான் கொஞ்சம் டென்ஷன் இருந்தது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட எனர்ஜி எப்போவுமே பயங்கரமாக இருக்கும் அது. ஸோ எப்படி இருக்கும் இந்த காலேஜ்னு பார்த்தேன். பட் கார்லேருந்து இறங்கினதுலேருந்தே ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் வார்ம். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் அஸ். ஏன் இந்த படம் இங்கே காலேஜில் இந்த படத்தை பற்றி பேசணும், பராசக்தி பற்றினா, இந்த படம் ஸ்டூடெண்ட்ஸோட பவர் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படம். ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல், அவங்க நினச்சா என்ன லெவல் அச்சீவ் பண்ண முடியும், அண்ட் எவ்வளோ பெரிய ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறது தான் இந்த பராசக்தி. ஸோ அது இங்கே இவ்வளவு சக்தி இருக்கும்போது உங்கள்கிட்ட அதை நான் பேசணும்னு நினச்சோம். தட்ஸ் வை வி கேம் ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே படம் பற்றி நான் சொல்ல, நீங்கள் படம் பாருங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில். யூ வில் லைக் இட். Jan 10th ரிலீஸ் ஆகுது. அண்ட் சூப்பர் டீம், மை டியர் பிரதர் அதர்வா. நான் இது வரைக்கும் பிரதர் ஸ்டோரி பண்ணதில்லை, அண்ணன் தம்பின்னு. நான் அண்ணன், அவர் தம்பி. ஸோ அப்படி ஒரு அண்ணன் தம்பி ஸ்டோரி பண்ணியிருக்கிறோம். அந்த பாண்டிங் இப்போயும் வந்துடுச்சு. அண்ட் ஸ்ரீலீலா, அவங்களோட டான்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் இன்னும் ஒரு அமேசிங்கான பர்ஃபார்மன்ஸ். அவங்க ரத்னமாலாவை பார்க்கணுன்னா நீங்கள் டெஃபினட்டாக பராசக்தி பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தில் நிஜத்தில் ரொம்ப ஸ்வீட், ரொம்ப நல்லவர். ஆனால் படத்தில் வெரி வெரி பேட் பாய் அவர் ரவி மோகன் சார். நான் பேட் பாய்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவர் பேட் பாய். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவர். ஆனால் அந்த சீன் முடிஞ்ச உடனே அப்படியே ரொம்ப சாஃப்டாக குவைட்டாக அப்படியே மாறிடுவார். ஷூட் அப்போ கேட்டுகிட்டே இருப்பார், கரெக்டாக இருந்துச்சா, நீங்கள் சீன்லாம் பார்த்தீங்களா, கரெக்டாக இருந்துச்சான்னு. சார் ரொம்ப மோசமான ஆளாக இருக்கீங்க சார் நீங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அண்ட் அவர் சொன்னார், அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்த பிறகு நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி. சார் நீங்கள் பயங்கரமாக நடிச்சிருக்கீங்க. அதுவும் நம்ம கேரளாவில் இருக்கோம். இங்கே பயங்கரமாக நடித்தா என்ன மாதிரி ரெஸ்பெக்ட் கிடைக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அது உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது சார். நான் அதை முன்னாடியே பார்த்துட்டேன்றது எனக்கு ஒரு சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ சுதா மேம் ஃபார் திஸ் ஃபிலிம். இந்த படம் எல்லாருக்குமான படம். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் பேரண்ட்ஸே நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். பேரண்ட்ஸில் யாராவது கூட்டிகிட்டு போகணும்னா அவங்க பசங்களை கூட்டிகிட்டு போகணும். இது எல்லா ஜென்ரேஷனும் பார்க்க வேண்டிய படம்னு நான் நம்புகிறேன்.